Okay, so started recording. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டூல் என்ன? Jenkins. So இதுல எல்லாருமே வந்து DevOps னா என்னன்ற ஐடியா இருக்கா? What is DevOps? DevOps னா என்ன? So Jenkins அப்படின்ற ஒரு டூல் related to DevOps நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி DevOps தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க, தெரியாதவங்களும் இருக்கீங்க. What is DevOps? வேற? What is DevOps அப்படின்னு இன்டர்வியூல கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? Okay, so DevOps அப்படின்ற term explains development plus operations. நம்ம மென்ஷன் பண்றதே இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். நீங்க எங்க எழுதினாலுமே DevOps இப்படி தான் எழுதுவீங்க. ஓகேவா? D caps, O caps. So development plus operations அப்படின்றது தான் DevOps அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன development and operations? எதுக்காக இது? என்ன கைண்ட் ஆஃப் இன்டகிரேஷன்? லைக் டெவலப்மெண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும், கைண்ட் ஆஃப் கோட் டெவலப் பண்றது. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கும் ஆபரேஷன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத I'll tell you. So DevOps அப்படின்றதே basically it's a methodology. What is mean by methodology? அப்படின்னா ஒரு flow. எப்படி வந்து ஒரு ஒர்க்கை வந்து நம்ம எந்த ஃப்ளோல கொண்டு போக போறோம், எந்த மெத்தட்ல கொண்டு போக போறோம்ன்றத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் மெத்தடாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். DevOpsன்றதும் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோவை சொல்ற ஒரு ப்ராசஸ் தான், which is nothing but methodology. ஓகே, சோ அதான் நம்ம மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மெத்தடாலஜி எதுக்கு ரிலேட்டடா இருக்க போகுது, லைக் என்ன நீங்க ஆக்சுவலி இதுல பார்க்க போறீங்கன்ற இன்னொரு கீவேர்ட் ரிலேட்டட் டு DevOps என்ன அப்படின்னா ஆட்டோமேஷன். சோ DevOps is fully related to automation அப்படின்றது தான். Why we need automation? Okay, manually, instead of doing that particular work manually, we use some tools or machines to automate any particular work. நான் வந்து DevOpsன்றதுனால லைக் இத மட்டும் சொல்லல, ஜெனரலாவே ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒரு ஒர்க்கை ஈஸியா முடிக்கிறதுக்கும் ஸ்பீட் அப் பண்றதுக்கும் எஃபர்ட்லெஸ்ஸா முடிக்கிறதுக்கும் நம்ம சில டூல்ஸ் ஆர் மெஷின்ஸை யூஸ் பண்ணி தான் பண்றோம். கரெக்டா? தட் இஸ் வாட் ஆட்டோமேஷன். அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டடா சில ஆட்டோமேஷனை நம்ம பண்ண போறோம், which is what DevOps அப்படின்னு நம்ம சொல்றது. சோ என்ன ஆட்டோமேட் பண்ண போறோம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா? சாஃப்ட்வேர் ரிலேட்டடா என்ன ஆட்டோமேட் பண்ண போறோம்? இப்போ நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா ஜென்கின்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுலயே ஜென்கின்ஸோட மீனிங்கும் இருக்கு. சோ அதனால சொல்லுங்க, நம்ம என்ன சாஃப்ட்வேர் ரிலேட்டடா ஆட்டோமேட் பண்ண போறோம்? வாட் இஸ் மீன் பை சாஃப்ட்வேர்? சாஃப்ட்வேர்னா என்ன? சாஃப்ட்வேர்ன்றது இட் இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன். சோ அதாவது எல்லா ஐடி கம்பெனிஸோட ரோலும் என்ன? பேசிக்கலி எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் பண்ணக்கூடிய வேலை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அவங்க எல்லாருமே சாஃப்ட்வேர் கைண்ட் ஆஃப் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ which is nothing but application. What is application? அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட், அதாவது ஆப். நம்ம டெய்லி லைஃப்ல ஆப் நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த ஆப் எதுக்காக அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னா யூசருக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸை ப்ரொவைட் பண்றதுக்கு தான். யூசருக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இன் தி சென்ஸ், உங்களுக்கு ஸ்விக்கின்ற அப்ளிகேஷன் என்ன பர்பஸ்க்காக இருக்குன்றது தெரியும், லைக் ஃபுட் ரிலேட்டட் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோவும் அந்த மாதிரி தான். புக்கிங் ஆப்ஸ், நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்றதுக்கு புக்கிங் ஆப்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக கிரியேட் பண்ணி யூசர்ஸ்க்கு கொடுத்ததுதான் நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த அப்ளிகேஷன் ஹஸ் பீன் கிரியேட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் கோட். கோட் மூலமா ப்ரோக்ராம் பண்ணி, லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண அந்த ப்ராடக்ட் தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். அந்த சாஃப்ட்வேர்க்காக தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ண போறது. சோ அது ரிலேட்டடா தான் நீங்க கிளவுட் படிச்சிருக்கீங்க, அது ரிலேட்டடா தான் இப்போ ஆட்டோமேஷனும் பண்ண போறீங்க. சோ என்ன ஆட்டோமேட் பண்ண போறோம்? ஈஸியா ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்றோம், அதாவது எண்ட் யூசர்ஸ் ஆர் யூசிங் தி அப்ளிகேஷன் ஈஸிலி. ஆனா அதுக்கு பின்னாடி டெவலப்மெண்ட்னு வரும்போது, அத மெயின்டெனன்ஸ்னு வரும்போது என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதையெல்லாம் எப்படி இன்னும் ஈஸியா பண்ணலான்றதுதான் இந்த ஆட்டோமேஷன்ல நீங்க பார்க்க போறது. சோ எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் ஃபுல்லா சாஃப்ட்வேரை பத்தி தான். சோ எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் ஆகுது? பேசிக்கலி அப்ளிகேஷன்னா என்னன்றது தெரியும். அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் அ ப்ராடக்ட், ஒரு கோட் தான், ஒரு செட் ஆஃப் கோடை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஆப் அப்படின்னு சொல்றது. அந்த ஆப் எப்படி கிரியேட் ஆயிருக்கும்?
எனி ப்ராப்ளம்காக ரெடி பண்றது கிடையாது, ரெக்குவயர்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்றது அப்படி சொல்லணும். ஓகேவா? ரெக்குவயர்மெண்ட்னா என்னன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன் இல்லையா, தட் இஸ் நாட் பர்டிகுலர்லி ஓ இந்த சிச்சுவேஷன்ல இது இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படி கிரியேட் பண்றதுதான். ப்ராப்ளம் வந்தா கிரியேட் பண்ற ப்ராடக்ட் அது கிடையாது. அப்படின்னா நம்ம அவ்வளவு ப்ராப்ளமா ஃபேஸ் பண்றோம் ஆப் யூஸ் பண்றது எல்லாமே, அப்படி கிடையாது. சோ பேஸ்ட் ஆன் தி ரிக்வயர்மெண்ட் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆச்சு. யாருடைய ரிக்வயர்மெண்ட் அப்படின்னா, அது பிசினஸ் லாஜிக்கா யோசிச்சாலும் ஒரு கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட், யூசர்ஸ்க்காக யோசிச்சாலும் அது யூசர்ஸ் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு கிளைண்ட பேஸ் பண்ணி கிரியேட் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்றது. திஸ் கிளைண்ட்ன்றவங்க யாரு? கஸ்டமர். கிளைண்ட்ன்றவங்க ஒரு கஸ்டமர் ஆர் லைக் எப்படி சொல்றது, நீங்களே ஒரு கிளைண்ட், நீங்களே ஒரு கஸ்டமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அந்த பிசினஸ்க்கு தேவையான ஒரு ஆப், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ணோம். ஈதர் வெப் அப்ளிகேஷன் ஆர் மொபைல் அப்ளிகேஷன், ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை நீங்க கேட்டு ஒரு கம்பெனிக்கு நீங்க அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச். கிளைண்ட்டும் அந்த கம்பெனியும் பேசிக்கிறது. சோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கறது தான் ப்ராஜெக்ட். அதாவது கிளைண்ட் என்ன கேட்டாரோ அந்த கிளைண்டோட ரிக்வயர்மெண்ட்ஸை எடுத்து நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேரு அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்றது. சோ கிளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகுது. சோ நான் அதெல்லாம் சொல்ல வரல, ரிக்வயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். லைக் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் ஆகுறதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. கிரியேட் இன் த சென்ஸ் நமக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம ஈஸியா அவுட்புட் அப்ளிகேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல என்ன இருக்குன்றத நீங்க படிக்க போறீங்க, அதெல்லாம் நீங்களும் ஆர்டர் பண்ண போறீங்க. ஓகே, சோ ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். அண்ட் அடுத்து வாட் இஸ் மீன் பை ரிக்வயர்மெண்ட் அனாலிசிஸ்? ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன் தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் தேவை, என்ன ரிக்வயர்மெண்ட்காக வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் we will be planning accordingly. லைக் அதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க, எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எத்தனை நாளைக்குள்ள முடிக்க முடியும். நாளைக்குன்னா எவ்வளவு இயர்ஸ், ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்தா சர்டைன் பீரியட் இருக்கும், அதுக்குள்ள முடிக்கிற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ மந்த்ஸோ இயர்ஸோ இல்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், கிளவுட் யூஸ் பண்ணலாமா, டெவாப்ஸ் யூஸ் பண்ணலாமா. இன்கேஸ் கிளவுட் யூஸ் பண்றோம் அப்படின்னா கிளவுட் தெரிஞ்ச எம்ப்ளாயிஸா பார்த்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. டெவாப்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டெவாப்ஸ் தெரிஞ்ச எம்ப்ளாயிஸா பார்த்து ரெக்ரூட் பண்றது. ஸோ அந்த மாதிரி பிளானிங் எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல தான் நடக்கும். ஸோ பிளானிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் கிளைண்டோட ரெக்வயர்மெண்ட் தான். கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட்டை பொறுத்து தான் நான் பிளான் பண்ணேன். கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட் என்ன கேட்டாரோ, என்ன மாதிரியான அப்ளிகேஷன் கேட்டாரோ அதுக்கேத்த மாதிரி தான் என் டிசைனர்ஸும் அந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ணுவாங்க. இந்த டிசைனர் யாருன்னா கிராஃபிக்கல் டிசைனர்ஸ். அந்த லைக் அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்ற டிசைனிங் எல்லாமே போடுவாங்க. யூஐ யூஎக்ஸ் இந்த மாதிரி டிசைனிங் எல்லாமே அந்த ஸ்டேஜ்ல வர்றதுதான். ஸோ டிசைனிங்க்கு அப்புறம் கோடிங் which is development part. நான் உங்களுக்கு ஈஸியா அந்த ஸ்டேஜஸ் சொல்றேன், நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இன்னும் டெக்னிக்கலா பார்க்கணும் அப்படின்னா. பட் ஹவு சாஃப்ட்வேர் இஸ் கெட்டிங் டெவலப்ட் அப்படின்னு எடுத்தா இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் மெதுவா. ஓகே, ஸோ கலெக்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அடுத்து நம்ம பிளான் பண்ணணும். அந்த பிளான், அதாவது பிளான்ல என்ன நம்ம போட்டோம், என்ன பட்ஜெட், என்ன டைம், என்ன மாதிரியான ஆப் எல்லாமே நம்ம பிளான் பண்ணோம் இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் வரும். அந்த பட்ஜெட்டுக்குள்ள லைக் அந்த டைம்க்குள்ள முடிக்கிற மாதிரியான டிசைன் தான் அவங்க போட்டிருப்பாங்க. சோ இது எல்லாமே ஒரு 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 புரோட்டோகால் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ அடுத்து கோடிங் அப்படின்றது நம்ம டிசைனர்ஸ் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் டிசைனை பொறுத்து தான் தி ஸ்டார்ட் டு கோட் தி அப்ளிகேஷன். சோ இப்ப ஃபேஸ்புக்னா எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க, அதுல வந்து சைன்இன் பேஜ் இருக்கணும், சைன் அவுட் பேஜ் இருக்கணும், அடுத்து அதுல ஃப்ரெண்ட்ஸ் வர்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்றதும் டிசைனிங் தான். கரெக்டா? அதுக்கேத்த மாதிரி டெவலப்பர்ஸ் கோட் எழுதுவாங்க. சைன்இன் பேஜ ஒருத்தர் எழுதுவாங்க, சைன் அவுட் பேஜ ஒருத்தர் எழுதுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் செட்டிங் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாடியூல்ஸ். டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸ் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸை கிரியேட் பண்ணி தான் ஃபைனலா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது. சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரே ஆள் தான் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுவாங்கன்னு, கிடையாது. ஒரு ஆப்க்கு பின்னாடி நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, n நம்பர் ஆஃப் டெவலப்பர்ஸ். அந்த என்னன்றது 2 இருக்கலாம், 100 வரைக்கும் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ளிகேஷன் சைஸ். ஓகே, சோ கோடிங் பார்ட் ஓவர். சோ கோடிங் பார்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, அப்ளிகேஷனை டெவலப் பண்றாங்க. அதாவது டெவலப்பர்ஸ்
என்ன தேவையோ சைன்இன் பேஜ் எழுதணும்னா அதுக்கு ஒரு கோட் எழுத போறாங்க. கோட்னு வந்து ஆப்வியஸா அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ஜாவாவோ, பைத்தானோ, சிஓ, சி++ஓ ஏதோ ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி அவங்க ஒரு கோடை எழுதுறாங்க. ஸோ சைன்இன் பேஜுக்கு ஒரு 10 லைன் கோட் எழுதியிருக்காங்க. ஓகேவா? சைன்இன் பேஜ்க்கு ஒரு 10 லைன் கோடு. இன்னொரு டெவலப்பர் சைன் அவுட் பேஜ்க்கு ஒரு 10 லைன் கோட் எழுதியிருக்காங்க. தனித்தனியா மாடியூல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரா கோட் தான் கிடைக்குது. அவங்க எழுத அந்த கோட் தான் அப்படியே இருக்கு. 4 லைன் எழுதிருப்பாங்க இல்லையா? கோட்னா நீங்க ஆப்வியஸா பாத்திருப்பீங்க எப்படி இருக்கும்ன்றது. அந்த மாதிரி ஒரு 4 லைன் கோட எழுதி வச்சிருக்காங்க. நம்ம அந்த கோடையா அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம போய் டெய்லி அந்த கோடைய ரன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை எவ்வளவு அழகா நமக்கு ஆப்பா வந்து கன்வெர்ட் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸ்ல கொடுத்திருக்காங்க. கரெக்டா இல்லையா? நம்ம யூஸ் பண்ற மாதிரி கிளிக் பண்ணாலே அந்த ஆப்ஷன் வரணும், இந்த ஆப்ஷன் வரணும்னு ஒரு கன்வர்ஷன் நடக்குது இல்லையா? இப்போ வரைக்கும் அவங்க அப்ளிகேஷனை கிரியேட்டே பண்ணல. அப்ளிகேஷனை ஃபைனலா தான் அப்ளிகேஷன்னே சொல்லுவாங்க. இன்டர்மீடியட் லெவல்ஸ்ல இருக்கும்போது அதை ஆப்னே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு ரா கோட் இல்லைன்னா டெட் அப்ளிகேஷன். அது எப்போ லான்ச் ஆகி யூசருக்கு போகுதோ அப்போதான் அது லைவ் அப்ளிகேஷனே சொல்லுவாங்க. அது வரைக்கும் அது கோட் தான். ஓகேவா? சோ கோட் ரா கோட் இஸ் கிரியேட்டட். அடுத்து அதாவது கிரியேட் பண்ணி கொடுத்த கோட அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போகணும் இல்லையா? விச் மீன்ஸ் அது ஒரு ஃபார்மேட்க்கு கொண்டு வரணும். அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு பில்ட்ன்ற ஸ்டேஜ் தேவை. பில்டுனா ஒண்ணும் கிடையாது. தனித்தனி டெவலப்பர்ஸ் கொடுத்த கோட நான் ஒன்னா ஃபார்மேட் பண்ணி லான்ச் பண்ற ஸ்டேஜ்க்கு கொண்டு போகணும். தட் இஸ் வாட் பில்ட் ஸ்டேஜ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு தனி ஃபைலா வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு தனி ஃபைலா வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு தனி ஃபைல். 3 டெவலப்பர்ஸ் 3 ஃபைல் வச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நான் ஒரு ஜிப்டு ஃபார்மேட்டுக்கோ, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஜிப்னு சொல்றேன். ஆனா ஜிப்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது. அதுக்கு பதிலா வார், ஜார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து புரிய ஆரம்பிக்கும். வார்னா என்ன, ஜார்னா என்ன அப்படின்றது. சோ இட்ஸ் லைக் ஒரு கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்க்கு கொண்டு வரதுதான். ஓகேவா? எல்லாத்தையும் ஒரே அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்றது. தனித்தனியா இருந்த ரா கோட நான் பில்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு கம்ப்ரஸ்டு ஃபோல்டருக்கு கொண்டு வந்துட்டேன். which is what build என்ற ஸ்டேஜ். பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? அதாவது எல்லாமே ஓகே கிரியேட் பண்ணாங்க, ஃபார்மேட் பண்ணாங்க, அடுத்தது ப்ராப்பரா ரன் ஆகுதா அப்படின்றத we need to check. கரெக்டா? இதுல வந்து இன்னொரு விஷயமும் சொல்றேன். நீங்க டெஸ்ட் பண்ணிட்டும் பில்ட் பண்ணலாம், பில்ட் பண்ணிட்டும் டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்டிங் எடுத்தா நிறைய கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. என்ன டெஸ்டிங்? ஓகே, என்ன டெஸ்டிங்ன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது உங்களுக்கு என்ன தெரியணுமோ நான் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெவல் டெஸ்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டெஸ்டிங் என்ன அப்படின்னா அந்த கோட் ப்ராப்பரா ரன் ஆகுமா ஆகாதா. கிளைண்ட்டுக்கு ஏத்த மாதிரியே டெவலப்பர் கிரியேட் பண்ணிருக்காரா? கிளைண்ட் என்ன கேட்டாரு? என் ஆப்ல சைன்இன் பேஜ் இருக்கணும்னு கேட்டாரு. அதே மாதிரியே டெவலப்பர் சைன்இன் பேஜை எழுதிருக்காரா? அதாவது கேட்ட மாதிரியே எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்ற விஷயங்களை செக் பண்ணுவாங்க. அவர் கேட்டு ரிக்குவயர்மெண்ட்ஸ் கவர் ஆகுதான்றத செக் பண்ணுவாங்க. அடுத்து அவர் எழுதின கோட் ப்ராப்பரா ரன் ஆகுதா வித்தவுட் எனி பக்ஸ் அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. இத வந்து லைக் எப்படி சொல்றது, அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் டெஸ்டிங். இன்னொன்னு குவாலிட்டி டெஸ்டிங். அந்த ஆப், அதாவது அவங்க எழுதி கொடுத்த கோட் எவ்வளவு குவாலிட்டியா டெஸ்ட் ஆயிருக்கு. எப்படி குவாலிட்டின்றத கண்டுபிடிப்பாங்க? குவாலிட்டி அப்படின்னா என்ன? அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் குவாலிட்டியா தான் இருக்கு இந்த கோட் அப்படின்றது? ஃபீச்சர்ஸ் மட்டும் இருந்தா போதுமா? கோடு வித்தவுட் எனி பக்ஸ். வித்தவுட் எனி பக்ஸ்ன்றதை விட கண்டிப்பா பக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ளிகேஷன்ல பக்ஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ற எல்லா ஆப்லயுமே இப்பயும் பக்ஸ் இருக்கு. அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப காட்டாம கொஞ்சம் குவாலிட்டியா நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா? தட் இஸ் வாட். சோ ஒரு அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லி ஒரு குவாலிட்டி கேட் வைப்பாங்க. 60% அந்த கோட்ல வந்து குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி they will be setting up some threshold. அந்த threshold கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது குவாலிட்டி கிடையாது. அதாவது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 60% பக்ஸ் இருந்தா ஓகே, சாரி, அதாவது 60% ஆவது என்னுடைய கோட் கரெக்டா இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன் குவாலிட்டியா ரன் ஆகும். அந்த மாதிரி குவாலிட்டி செக் பண்றதும் ஒரு கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் தான். சோ அதெல்லாமே நம்ம அடுத்து பார்ப்போம். சோ அந்த டெஸ்டிங், இந்த டெஸ்டிங் நான் இங்க போட்டுக்கிறது வந்து லைக் ரெண்டுமே தான். குவாலிட்டி செக்கையும் சொல்றேன், அந்த அப்ளிகேஷன் டெஸ்டிங்குமே நான் சொல்றேன். ஓகே, சோ பில்ட் பண்றோம், டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே ஃபைன் அப்படின்றப்போ சாஃப்ட்வேர் ரெடி. சாஃப்ட்வேர் ரெடி, அதாவது யூசருக்கு லான்ச் பண்ற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் ரெடி. இப்ப இது என்ன பண்ணணும்? டிப்ளாய் பண்ணணும். அதாவது யார் கேட்டாங்க அப்ளிகேஷன்?
கிளைண்ட் கேட்டாங்க, கிளைண்ட் என்ன பண்ணுவாரு? எனிஹவ் அது யூசர்ஸ்க்கு தான் போக போகுது. நீங்க என்கிட்ட கேட்டீங்க, அதாவது நீங்க தான் என் கிளையண்ட். நீங்க என்கிட்ட கேட்ட அப்ளிகேஷன் நான் கிரியேட் பண்ணி குடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க சைடுல இருக்கக்கூடிய ஐடி டீம் வச்சும் நீங்க அப்ளிகேஷன ஹோஸ்ட் பண்ணலாம். இல்ல நானே கூட ஹோஸ்ட் பண்ணி உங்களுக்கு லைக் அந்த பிசினஸ ரன் பண்ணி குடுக்கலாம். 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. நீங்களும் ஹோஸ்ட் பண்ணலாம் உங்க டீம வச்சு. இல்ல நானும் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அர்த்தம். சோ டிப்ளாய்மென்ட் அப்படின்றது இட் இஸ் அபௌட் லான்ச்சிங் தி அப்ளிகேஷன் onto the running server. அப்ளிகேஷனை சர்வருக்கு லான்ச் பண்ணி யூசர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றது தான் டிப்ளாய்மென்ட் அப்படின்ற ஃபேஸ். டிப்ளாய்மென்ட்க்கு போயிடுச்சுன்னா யூசர்ஸ் ஸ்டார்ட் டு யூஸ் தி அப்ளிகேஷன். அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது விட்டுற மாட்டாங்க. இது ஒரு அப்ளிகேஷன் சைட்ல இருந்தோம் we need to check whether அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பரா ரன் ஆகுதா, ஏதாவது டவுன் டைம் கிரியேட் பண்ணுதா, எங்க வந்து யூசர் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்கன்னா அது எல்லாமே செக் பண்ணி அவங்க உடனே ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன செட் பண்ணணும்? மானிட்டரிங். கரெக்டா? சோ யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல மானிட்டரிங் செட்டப்பும் அந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கணும். இதுதான் ஒரு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்ற இனிஷியல் ஸ்டேஜஸ். சோ இப்ப நம்ம எப்படி கிளைண்ட் கேட்டாரோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி நம்ம லான்ச்சும் பண்ணிட்டோம். யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோமா? ஆன்லைன் அதுக்கப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் என் கிளைண்ட் கேட்ட ஒரு ரெக்குவயர்மெண்ட் நான் கலெக்ட் பண்ணி அத அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி நான் லான்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ். அடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் அப்படியே ஸ்டாட்டிக்கா ஓடிட்டு இருக்காது. அத அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸாவது அத பண்ணிட்டே இருந்தாதான் அது கரண்ட் லைக் எப்படி சொல்றது அப் டு டேட் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சோ அது என்னன்னு சொல்லுவோம்னா மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம். அந்த அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா, which means செகண்ட் வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன், தேர்ட், ஃபோர்த், இல்ல ஃபோர்த்லயே ஏதாவது ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ், மேஜர் வெர்ஷன், மைனர் வெர்ஷன், அந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் அப்கிரேட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இது எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், SDLC. சோ இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள். அதாவது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் என்னுடைய யூஸ் லைக் கிளைண்ட் கேட்டப்போ நான் கிரியேட் பண்ணி கொடுத்தேன். அகைன் அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலான்றப்போ நான் மறுபடியும் இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். செகண்ட் டைம் என்ன அப்டேட் பண்ணலான்றதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்றது. அடுத்து அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளானை மாத்துவோம், டிசைனை மாத்துவோம். அதுல சேஞ்சஸ் வருதுன்றதுனால கோடை எழுதணும், அந்த கோடை டெஸ்ட் பண்ணணும், பில்ட் பண்ணணும், லான்ச் பண்ணணும். சோ தட் செகண்ட் வெர்ஷனும் ரிலீஸ்ட் அப்படின்றது தான் லைஃப் சைக்கிள். சோ த லைஃப் சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம், ஆக்சுவலி நம்ம என்ன எது ரிலேட்டடா ஒர்க் பண்ண போறோம், ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர். நீங்க ஒர்க் பண்ண போறது சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் ஆகுதுன்ற ஸ்டேஜஸ் நான் சொன்னேன். நம்ம டெவாப்ஸ் லெவல்ல ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்ம என்ன ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா இந்த என்டையர் ஸ்டேஜஸையே ஆட்டோமேட் பண்ணுவோம். இந்த என்டையர் ஸ்டேஜஸ் அப்படின்றது லைக் ஃப்ரம் த டெவலப்மெண்ட் டு த டிப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்றது, மெயின்டைன் பண்றது, எல்லா விஷயத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் டூல்ஸ். டெவாப்ஸ்னு வந்தாலே ஆட்டோமேஷன் சொன்னேன். ஆட்டோமேஷன் அப்படின்னாலே டூல்ஸ்னு சொன்னேன். ஸோ செவரல் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் நமக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நூக் அண்ட் கார்னர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்ண முடியும். இதுதான் டெவாப்ஸ் இன்ஜினியரோட ரோல். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்னொரு ஸ்கில் என்ன அப்படின்னா கிளவுட். சோ உங்களுக்கு கிளவுட் பிரைமரி கிடையாது, பட் டெவாப்ஸ் தான் பிரைமரி. ஓகே, சோ அதுதான் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போறோம் which is DevOps. ஓகே, சோ ஆட்டோமேஷன் அப்படினாலே நான் டூல்ஸ் அப்படின்றதையும் சொன்னேன். நீங்க என்ன ஆட்டோமேட் பண்ண போறீங்க, அந்த ஆட்டோமேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா CI/CD. CI/CD பைப்லைன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ வாட் இஸ் மீன் பை CI/CD அப்படின்னு பார்த்தா கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன தேவையோ நான் அதெல்லாமே சொல்லிட்டு போறேன். அதாவது ஸ்டேஜ்னா இந்த ஸ்டேஜஸ் சொல்லல, இதுவும் ஸ்டேஜஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் பிளானிங் ஸ்டேஜ், டிசைனிங் ஸ்டேஜ், இதெல்லாமே ஸ்டேஜஸ்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அந்த ஸ்டேஜ் நான் சொல்லல. இது ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு கிளாஸஸ் நம்ம பார்க்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்புட் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத சொல்றேன். எடுத்தோடனே சொன்னா உங்களுக்கு புரியாது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ இதுலயே சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் வரும்போது சொல்லுவேன். ஸோ டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு இந்த மந்த்லயே ஒரு நாள் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டா புரியும்.
ஓகே. ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நீங்க வந்து ஆட்டோமேட் பண்ண போறது, கிரியேட் பண்ண போறது. வாட் இஸ் மீன் பை பைப்லைன்? பைப்லைன் அப்படின்னா ஜென்ரலா வந்து ஒரு ஃப்ளோ தான். ஸோ பைப்லைன் இஸ் நத்திங் பட் அ ஃப்ளோ விச் ஹாஸ் சம் இன்புட் அண்ட் அவுட்புட். பைப்லைன்னாலே அதுதானே, ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இங்கேயும் நம்ம வந்து ஒரு ஃப்ளோ செட் பண்ண போறோம். இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் ஒரு பைப்லைன் செட் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு இங்க எங்க டெக்னிக்கல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது? கோடிங். அதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டேஜே. கரெக்டா? அந்த கோடிங்கை நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியுமா? யார் எழுதுறா கோடிங்? டெவலப்பர்ஸ். கொடுத்திருக்கக்கூடிய ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி, லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி, அவங்க மூளையை யூஸ் பண்ணி எழுதக்கூடிய கோட் அது. அது நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியாது. இது வரைக்கும் அப்படி பண்ணல. ஆட்டோமேட்னா எப்படி சொல்றேன்? அதுக்கு அவங்க சோர்சஸ், ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. கோட் எழுதுறதுக்குன்னு டெவலப்பர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு எந்த டூல்ஸும் கிடையாது. பட் அந்த இடத்துல அந்த சோர்ஸ் கோட நம்ம மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு டூல் இருக்கு. என்னது? கிட் மேனேஜ்மெண்ட் தான். சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் தான், நாட் ஆட்டோமேஷன். அது தெரிஞ்சுக்கோங்க. கிட் அண்ட் GitHub அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டா? சோ அதை பார்க்காதவங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல கவர் பண்ணிக்கலாம். சோ இன்னொரு விஷயம், டெவாப்ஸ் படிக்கிறதுக்கு இந்த டூல் தெரிஞ்சாதான் இந்த டூல் போக முடியும்ன்ற டிபெண்டன்சி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு டூலும் என்ன வேலை பண்ணுதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபைனலா ப்ராஜெக்ட் பார்க்கும்போது எல்லாரையுமே இன்டெகிரேட் பண்ணி தான் பார்க்க போறோம். சோ அதனால அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்காது. அதனாலதான் ஜென்கினை கடைசியா எடுக்கிறது, சில பேருக்கு மிடில்ல போயிட்டு இருக்கு, சில பேருக்கு ஃபர்ஸ்ட் டூலே இதுதான். சோ அதனால வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வச்சுக்கூடாது. இந்த கிளாஸ்ல நம்ம ஜென்கின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, டன். சோ சோர்ஸ் கோட் மேனேஜ் பண்றதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன வச்சிருக்கோம்? கிட், GitHub. அடுத்து பில்ட் பண்றோம். பில்டிங் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கோட வந்து ஒரு ஃபார்மேட்க்கு நம்ம கொண்டு வரணும். சோ ஆப்வியஸா டெவாப்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? டெவாப்ஸ்க்கு முன்னாடியா ஆட்டோமேஷனுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? மேனுவல் ப்ராசஸ், கம்ப்ளீட் மேனுவல் ப்ராசஸ் சாஃப்ட்வேர் கிரியேஷன் பொறுத்த வரைக்கும். சோ அதுல பில்ட்ன்ற ஸ்டேஜ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மேனுவலா தான் பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். வச்சிருக்கக்கூடிய கோட் எல்லாத்தையுமே மேனுவலாவே பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு டூல்ஸும் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நம்மளால டூல் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அது என்ன டூல் அப்படின்னா மேவன் அப்படின்ற ஒரு டூல். மேவன் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு கோட் பில்ட் பண்றத ஆட்டோமேட் பண்ண முடியும். சோ அது அந்த ஸ்டேஜ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு டூல். அடுத்து டெஸ்டிங். அதுல டெஸ்டிங் ஆட்டோமேட் பண்றதுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷோரா சொல்லுவீங்கன்னு நான் கேட்கல. ஏதாவது ஐடியா இருக்கா? செலினியம். சோ டெஸ்டிங் அப்படின்றது நிறைய டெஸ்டிங் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது கோட் குவாலிட்டி செக் பண்ணுவோம், அதுல எரர் இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொன்னேன். சோ செலினியம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டூல் பேர், லைக் ஒரு ஒரு டாபிக். அது என்ன அப்படின்னா டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் செலினியம் அப்படின்றது. செலினியமும் நம்ம டெவாப்ஸ்ல ஒரு டூலா இருக்கலாம். அது அவங்க தனியா ஒரு கோர்ஸா படிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க சொல்றேன். செலினியம் அப்படின்றது ஒரு டூல் பேர் தான். அந்த ஒரு டூல் மட்டும் இல்லாம நீங்க எண்ட் டு எண்ட் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே படிக்க போறீங்க. அதுதான் டெவாப்ஸ்க்கும் அந்த ஆட்டோமேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ இதுல வந்து செலினியம்னு ஒரு டூல் இருக்கு, விச் இஸ் ஃபார் கோடு பக்ஸ் ஏதாவது இருக்கா, எரர்ஸ் ஏதாவது இருக்கா, கரெக்டா ரன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ற ஒரு டூல். கோட் குவாலிட்டின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா, கோட் குவாலிட்டியை செக் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் ஒரு டூல் இருக்கு. அது என்ன டூல் அப்படின்னா சோனார் கியூப். சோனார் கியூப் அப்படின்றதுதான் பிரைமரியா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். சோனார் கியூபை யூஸ் பண்ணி கோடோட குவாலிட்டியை செக் பண்ணுவாங்க. இவ்வளவுதான். சோ GitHub யூஸ் பண்ணி நம்ம சோர்ஸ் கோட மேனேஜ் பண்ணலாம். மேவனை யூஸ் பண்ணி பில்ட் ஆட்டோமேட் பண்ணலாம். சோனார் கியூப் யூஸ் பண்ணி நம்ம கோடோட குவாலிட்டியை செக் பண்ணலாம். தேவைப்பட்டா நீங்க செலினியம் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை, நான் சும்மா ஆப்ஷனலா தான் எழுதியிருக்கேன். நீங்க சோனார் கியூபை யூஸ் பண்ணி கோட் குவாலிட்டியை செக் பண்ணிருக்கேன் அப்படின்றத மட்டும் சொன்னா போதும். ஓகே, அடுத்து டிப்ளாய்மெண்ட் வரும்போது, டிப்ளாய்மெண்ட் என்ன அர்த்தம்? அதாவது பேசிக்கா ஒரு கோட லான்ச் பண்றதுதான் வந்து டிப்ளாய் பண்றது, ஹோஸ்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். அதையும் நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும் யூசிங் சம் அதர் டூல்ஸ் லைக் ஆன்சிபிள் இருக்கு. இதுல உங்களுக்கு ஐடியா இருக்காது, இப்போதைக்கு டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு ஐடியா இருக்காது. சோ ஆன்சிபிள் இருக்கு, டிப்ளாய்மெண்ட் வரும்போது டாக்கர் இருக்கு, குபர்னெட்டிஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ்ல, இவங்க எல்லாம் டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல, டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். அந்த ஸ்டேஜ்ல இந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட்டே சக்சஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லா ஸ்டேஜ்லயுமே நான் டூல்ஸ் சொன்னேன். அடுத்து மானிட்டரிங்ல என்ன டூல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, லைக் ஒரு அப்ளிகேஷன்
ப்ரொமீத்தியஸ் இதெல்லாமே உங்க சிலபஸ்ல இருக்கு. நீங்க அடுத்தடுத்து பாப்பீங்க. ப்ரொமீத்தியஸ், ஸ்ப்ளங்க், ப்ரொமீத்தியஸ் அண்ட் ஸ்ப்ளங்க் வந்து உங்க சிலபஸ்ல இருக்கு. ஸோ ப்ரொமீத்தியஸ்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ஃப்ரா இருக்குன்னா அந்த இன்ஃப்ரால இருக்கக்கூடிய மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்றதுக்கு ப்ரொமீத்தியஸ். கிளவுட் வாட்ச் என்னென்ன மானிட்டர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். மெட்ரிக்ஸ், லாக்ஸ், அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே அந்த AWS லைக் ரிசோர்சஸ்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அது மானிட்டர் பண்ணும். ப்ரொமீத்தியஸ் மெட்ரிக்ஸ் மானிட்டரிங்காக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு டூல். ஸ்ப்ளங்க் லாக் மானிட்டரிங்காக இருக்கக்கூடிய ஒரு டூல். அவ்வளவுதான். சோ அதை ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை மானிட்டர் பண்றோம். அந்த மாதிரி ஆப் டைனமிக்ஸ் நிறைய டூல்ஸ் இருக்கு. ஆப் டைனமிக்ஸ்னு ஒரு டூலு, நியூரிலிக்னு ஒரு டூலு, அப்புறம் வேற என்ன, நாகியோஸ். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டூலையும் ஒவ்வொரு விதமா யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இது வந்து மானிட்டரிங் ஃபேஸ்ல. சோ இது எல்லாமே எங்க நீங்க பார்க்கலாம், அட்டஸ்ட்ரிச் எங்க நீங்க பார்க்கலாம்னா பீரியாடிக் டேபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி கீழயும் என்னென்ன டூல் இருக்குன்றத போட்டிருப்போம். ஆப்வியஸா கரெக்டா? சோ இதுல எங்க ஜென்கின்ஸ் வருது? இப்ப நம்ம பார்க்க போற டூல் ஜென்கின்ஸ். இப்ப நான் சொன்னது எல்லாமே எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் ஆகும், அதுல ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜஸ் எல்லாத்துலயுமே நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணலான்றத நான் காமிச்சேன். இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே இன்டகிரேட் பண்ணக்கூடிய டூல் தான் ஜென்கின். அதாவது தனித்தனியா கோடிங்ன்ற ஸ்டேஜ் தனி, பில்ட்ன்ற ஸ்டேஜ் தனி, டெஸ்ட்ன்ற ஸ்டேஜ் தனி, டிப்ளாய்மென்ட் தனி, அடுத்து அதை மானிட்டர் பண்ணுன்றது தனி. இவங்க எல்லாமே தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க. தனித்தனியா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதை எண்ட் டு எண்ட் ஆட்டோமேட் பண்றதுக்கு இடையில ஒரு டூல் தேவைப்படுது. சோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அதுதான் ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ் அப்படின்றது என்ன கேட்டகரி டூல்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியும். இட்ஸ் a CI டூல். CIனா கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல். CI டூல்னு சொல்லலாம், CD டூல்னு சொல்லலாம். அதாவது CI அண்ட் CD டூல். CDனா என்னன்றது நான் அப்புறமா சொல்றேன். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல். வாட் இஸ் மீன் பை கண்டினியூஸ் இன்டகிரேஷன்? அதாவது நான் சொன்னதை வச்சு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்றது இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேட்டிங் ஆல் த ஸ்டேஜஸ். ஸ்டேஜஸ்னா ஸ்டேஜஸ் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது அப்படி சொல்லலாம். ஓகேவா? ஜென்கினை யூஸ் பண்ணி மத்த எல்லா டூலையுமே நம்ம இன்டகிரேட் பண்றோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அதை ஆட்டோமேட் பண்ண முடியும். அது எப்படி நடக்கும்ன்றத நான் அப்புறமா சொல்றேன். ஸோ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆட்டோமேட் பண்ண போறோம்ன்றத நான் சொன்னேன். அண்ட் ஆட்டோமேஷன்ல நீங்க என்ன ஆட்டோமேட் பண்ண போறீங்கன்னா CI/CD பைப்லைன் கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னேன். வாட் இஸ் மீன் பை பைப்லைன்? இட் இஸ் அபவுட் அ ஃப்ளோ. ஒரு ஃப்ளோ ஒன்னு செட் பண்ணுவோம் வித் சம் இன்புட் அண்ட் அவுட்புட்ன்றத நான் சொன்னேன் இல்லையா? இங்க எது இன்புட் என்ன அவுட்புட்? இப்ப டெக்னிக்கல் ஸ்டேஜ் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கோடிங் அப்படின்ற ஸ்டேஜ். கோடிங் ஸ்டேஜ்ல நமக்கு என்ன அவுட்புட் கிடைச்சது? ரா கோட். அந்த ரா கோட் தான் என்னோட அவுட்புட். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜோட இன்புட். கரெக்டா? சோ அந்த அவுட்புட்டை எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நான் இன்புட்டா கொடுத்து அதை கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட். சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தானே இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. சோ தட் இஸ் வாட் ஒரு பைப்லைன். அந்த பைப்லைன் கிரியேட் பண்றதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது அப்படின்னா ஜென்கின். ஜென்கினை யூஸ் பண்ணி கண்டினியூஸ் இன்டகிரேஷன் பைப்லைன் என்னால செட் பண்ண முடியும். இப்ப நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். அந்த பிக்சர்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். சோ CI/CD ப்ராஜெக்ட் பைப்லைன் தான் உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரைமரி கொஸ்டின். ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா CI/CD-னா என்னன்னு தெரியுமா? CI/CD பைப்லைன் ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் பைப்லைன் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் அந்த பைப்லைன். சோ உங்களுக்கு எங்க டெக்னிக்கல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியும். எங்க? டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல டெவலப்பர்ஸ் கிட்ன்ற டூலை யூஸ் பண்ணி கோடை எங்க சேவ் பண்ணி வச்சாங்க, லைக் கமிட் பண்ணி வைப்பாங்க? GitHub அப்படின்ற ரெபாசிட்டரியில கோடை கமிட் பண்ணி வைக்கிறாங்க. சோ GitHubக்கு எப்பெல்லாம் கோட் வருதோ, டெவலப்பர் கிட்ட இருந்து கோடு வருதோ, அது அடுத்து என்ன ஆகணும்? டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நம்ம பார்த்தோம். பில்ட் ஆகணும், டெஸ்ட் ஆகணும், லான்ச் ஆகணும். இவ்வளவுதான். பில்டு, டெஸ்ட், டிப்ளாய். கோடு கிரியேட் பண்றது தனி வேலை. பில்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும். அதுதான் ஸ்டேஜஸ். சோ அதை பண்றதுக்கு யார் இருக்காங்கன்னா இடையில ஜென்கின்ஸ். ஓகேவா? சோ GitHubக்கு எப்பெல்லாம் கோடு வருதோ அப்ப வெப்ஹூக் அப்படின்ற மெக்கானிசம் ஆர் இத ஒரு அலாம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரிகர் என்ன பண்ணும்னா உங்க ஜென்கினை ட்ரிகர் பண்ணும். அந்த ஜென்கின் யார்கிட்ட போய் சொல்லுது அப்படின்னா மேவன் அப்படின்ற டூல் கிட்ட சொல்லுது. மேவன் எதுக்கு? பில்ட் பண்றதுக்கு நான் எழுதுனேன் இல்லையா? சோ அப்பாச்சி அதாவது மேவன் அப்படின்றது இட்ஸ் அ பில்ட் டூல்.
ஜென்கின் என்ன பண்ணுது அப்படின்னா GitHub கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு, மேவன் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. சோ மேவன் கிட்ட அந்த கோடை கொடுத்து என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கு, வார். அதாவது இது ஒரு அர்கைவ்டு ஃபார்மேட். ஜிப் எப்படி பார்த்திருக்கீங்களோ, டார் எப்படி பார்த்திருக்கீங்களோ, அந்த மாதிரி அது ஒரு ஃபார்மேட். அதை பத்தி இன்னும் நம்ம அப்பப்ப தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. சோ அது ஒரு கம்ப்ரஸ்டு ஃபார்மேட், கரெக்டா? சோ அந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. அதை ஃபைனலா நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், டிப்ளாய் பண்ணுவோம். இவ்வளவுதான் இங்க வேலை. இதுல நான் கம்ப்ளீட் ஃப்ளோ நான் உங்களுக்கு சொல்லல, ஏன்னா அடுத்தடுத்த டூல்ஸும் நீங்க பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாதான் இது தெரியும். சோ இப்போதைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஜென்கினை யூஸ் பண்ணி நம்ம எல்லா டூல்ஸையும் இன்டகிரேட் பண்றோம். GitHubன்ற டூல் கூடயும் இது கனெக்ட் ஆயிருக்கும், மேவன் அப்படின்ற டூல் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு சின்ன சாம்பிள். இப்ப வார் ஃபைல் கிடைச்சிருச்சு இல்லையா, இது என்ன பண்ணுவோம், இப்ப டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட்னா என்ன டெஸ்ட் நம்ம பண்ணுவோம்னு சொல்லலாம், கோட் குவாலிட்டி செக் யூசிங் SonarQube, using SonarQube. So அதுதான் இங்க இருக்கு. ஓகேவா? டெஸ்டிங் வித் டெஸ்டிங் பை. அது ஏன் இடையில அந்த டூல்ஸ் எல்லாம் வருதுன்றது உங்களுக்கு ஃபைனலா டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் பார்க்கும்போது புரியும். பட் இப்போதைக்கு நான் என்ன தேவையோ அதை சொல்றேன். சோ அதை எங்க கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா SonarQube கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். SonarQube அதை டெஸ்ட் பண்ணி கோட் எவ்வளவு % குவாலிட்டியா ரெடியா இருக்கு, சோ பாஸா ஃபெயிலா அப்படின்ற மாதிரி அதை நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். அதை ஃபைனலா டிப்ளாய் பண்றதுக்கு எங்க கொண்டு போகணும், அதான் அந்த ஸ்டேஜஸ்ல சொன்ன இல்லையா, டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி தான். ஏதாவது ஒரு டூல்னு இல்ல, நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே, சோ டிப்ளாய்மெண்ட், ஆன்சிபிள், டாக்கர் இல்ல குபர்னெட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸ் லான்ச் பண்ணிக்கலாம். இதுதான் நடக்கக்கூடிய வேலை. ஜென்கினுடைய பிரைமரியான ஒர்க் என்ன அப்படின்னா, எல்லா டூல்ஸையும் இன்டெகிரேட் பண்ற ஒர்க் தான் ஜென்கினோட வேலை. சோ இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஜென்கின் கிட்ட எப்படி மத்த டூல்ஸை இன்டெகிரேட் பண்றது, இன்டகிரேட் பண்ண போறது இல்ல, எப்படி எல்லாம் ஜென்கினை நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்றேன். அதாவது ஜென்கின் மொத்தம் 3 கிளாஸ் போகும் உங்களுக்கு. சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் நீங்க பாப்பீங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் ஜென்கின்ல நம்ம என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத காமிச்சு உங்களுக்கு நான் ஜென்கினை சொல்லி கொடுப்பேன். ஃபைனலா டெவாப்ஸ்ல தான் இந்த ஹோல் CI/CD பைப்லைனை நம்ம பண்ணுவோம். மெயின் டூல் யாரு அப்படின்னா ஜென்கின் தான். ஜென்கின் தான் உங்களுடைய மாஸ்டர் டூல் டு மேக் கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஜென்கின் மட்டும்தான் இருக்கா, வேற என்ன டூல் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு பீரியாடிக் டேபிள். So so periodic table for DevOps tools நான் முன்னாடி வச்சிருந்த வெர்ஷனை விட கொஞ்சம் அப்டேட் தான், வெர்ஷன் 3. சோ இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டோமேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது சோர்ஸ் கோடை எப்படி மேனேஜ் பண்றது, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு, டேட்டாபேஸ் ஆட்டோமேஷனுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு, கண்டினியூஸ் இன்டகிரேஷனுக்கு என்ன டூல்ஸ் இருக்கு. என்ன டூல் உங்களுக்கு தெரியும், ஜென்கின் தெரியும். ஜென்கின் இல்லாம இதுல என்ன டூல்ஸ் இருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். பட் பிரைமரி டூல் ஜென்கின். ஜென்கின் இல்லாம ரியல் டைம்ல வேற என்ன யூஸ் பண்றாங்கன்னா பேங்கோ யூஸ் பண்றாங்க, டிராவிஸ் AI. ஆனா ஜென்கின் அளவுக்கு கிடையாது. ஓகேவா, ஜென்கின் அளவுக்கு கிடையாது. இதுக்கு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க பாக்குற ஒவ்வொரு டூலுக்குமே ஒவ்வொரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ஜென்கின் அப்படின்றது இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஜெனரிக் டூல். அப்படின்னா யார் வேணாலும் எங்க வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஜென்கினை நீங்க கிளவுட்ல கொண்டு போய் யூஸ் பண்ண முடியும். அதாவது AWS கிளவுட்ல யூஸ் பண்ண முடியும், அஜூர்ல யூஸ் பண்ண முடியும், கூகுள்ல யூஸ் பண்ண முடியும், உங்க பிசிக்கல் ஆன்-பிரெம் சர்வர்ஸ்ல கூட யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஜென்கின் வந்து ஒரு காமனான டூல் தான். சோ ஜென்கின் மாதிரியே ஒரு டூல் நம்ம அமேசான்லயும் இருக்கு. ஜென்கின் மாதிரியே இது என்ன வேலை பண்ணுதோ அதே மாதிரி அமேசான்குள்ள ஒரு டூல் இருக்கு. ஆனா அதை எங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், ஜென்கின்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த டூல் பேர் ஏதாவது தெரியுமா? இப்ப ஜென்கின் என்ன பண்ணுது, கண்டினியூஸ் இன்டகிரேஷன், எல்லா ஸ்டேஜஸையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு டூல் உங்க AWSல நீங்க பாத்திருக்கீங்க. கோட் கமிட், கோட் டிப்ளாய், கோட் பைப்லைன்ன்ற டூலை யூஸ் பண்ணி நீங்க அந்த பைப்லைன் ஒன்னு கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி இப்ப நான் மேவன் சொன்னேன் இல்லையா, மேவன் அப்படின்றது இட்ஸ் a build tool. மேவனுமே ஒரு ஓபன் சோர்ஸ் டூல் தான். அதை எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அமேசான்குள்ள ஒரு டூல் வச்சிருக்கான், இங்க இருக்கு பாருங்க.
கமிட் பண்றதுக்குன்னு ஒரு டூல், அதாவது நம்ம கிட்ஹப் மாதிரி. ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்றது உங்களுக்கு இன்னும் ஆர்டிஃபேக்ட் யாருன்னு தெரியல, அதுக்கப்புறம் நான் இந்த மீனிங் என்னன்றது சொல்றேன். பில்ட் டூல், நம்ம மேவன் மாதிரி அமேசான்குள்ள கோட் பில்ட்னு ஒரு டூல் இருக்கு, இது அமேசான்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து கோட் டிப்ளாய். நான் எப்படி டிப்ளாய் ஃபேஸ்ல டாக்கர், கியூபர்னெட்டிஸ் இதெல்லாம் வரும்னு சொன்னமோ அதே மாதிரி, அதாவது ஆன்சிபிள் அதெல்லாம் வரும்னு சொன்னமோ அந்த மாதிரி டிப்ளாய் பண்றதுக்கே ஒரு டூல் இருக்கு. அடுத்து பைப்லைன் கிரியேட் பண்றதுக்குன்னு ஒரு டூல். So Jenkins என்ன kind of tool? It's a continuous integration and continuous deployment tool. அப்படின்னா என்னன்னா Jenkins நம்ம இன்டகிரேஷனுக்கு மட்டும் இல்ல, ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மென்ட்க்கு யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவோன்றது தெரியுமா? மேனுவலா ஹோஸ்ட் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. அதே ஹோஸ்டிங்க Jenkins யூஸ் பண்ணி நம்மளால ஆட்டோமேட் பண்ண முடியும். அந்த வேலைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். பட் யாரும் இப்ப யூஸ் பண்றது கிடையாது. அதனால தான் நான் அதை ஆப்ஷனலா போட்டேன். So main for continuous integration. Deployment பண்றதா இருந்தா பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். Okay, so continuous integration, continuous deployment tool. It's a open source tool, it's a common tool, it's a generic tool, it's a free tool. எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். open source, generic, free and open source. வேற it's a master tool. இன்னொரு விஷயம் என்னன்னா Jenkins ஃபாதர் ஆஃப் DevOps அப்படின்னு சொல்லுவாங்க. DevOps எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே Jenkins டூல் தனியா எல்லாருக்குமே இன்டகிரேட் பண்ணக்கூடிய, DevOpsன்ற டேர்ம் வர்றதுக்கு முன்னாடியே Jenkins நிறைய ஆட்டோமேஷன் நமக்கு பண்ணுச்சு. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு மீனிங்ல ஃபாதர் ஆஃப் DevOps அப்படின்னு சொல்லி கால் பண்றாங்க. சோ இது ஒரு பழைய டூல். இருக்க Jenkins வந்து நிறைய இஷ்யூஸ், நிறைய எரர்ஸ் எல்லாம் வருது. அதனால Jenkins கொஞ்சம் நிறைய பேர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? நீங்களும் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல Jenkins நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸை பார்ப்பீங்க. நீங்களே ஓனா செல்ஃப் லேர்ன் பண்றதா இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன Jenkins ரீப்ளேஸ்மெண்ட். நான் சொன்னேன் Jenkins அடுத்தபடியா யாரை யூஸ் பண்றாங்கன்னு சொன்னேன். பேம்பு யூஸ் பண்றாங்க, சில பேர் வந்து டிராவிஸ் ஏ யூஸ் பண்றாங்க, டீம் சிட்டி யூஸ் பண்றாங்க. ஆனா பேம்புன்றது பெய்டு ப்ராடக்ட், டிராவிஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ். எப்படி சொல்றேன்? இங்கே போட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து ஓப்பன் சோர்ஸ், இது வந்து பெய்டு, இது வந்து ஓப்பன் சோர்ஸ் டிராவிஸ் ஏ. பட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா இன்டர்வியூல இப்ப கேட்க ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா Jenkins ஓகே, Jenkins தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்கோம், டிராவிஸ் ஏ எனி அதர் இன்டகிரேஷன் டூல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்பாங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளுக்கு வேற ஏதாவது இன்டகிரேஷன் டூல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா டிராவிஸ் ஏ நம்ம ஒர்க் பண்ணது கிடையாது, நமக்கு எடுத்ததும் கிடையாது, உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்கேஸ் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் இருந்தீங்கன்னா டிராவிஸ் ஏ எனக்கு தெரியும், ஆனா நான் ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அது ஒரு இன்டகிரேஷன் டூல்னு மட்டும் எனக்கு ஐடியா இருக்கு, நாங்க எங்க ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணது எல்லாமே Jenkins தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்மூதா முடிச்சிடணும். இதையே நான் சொல்றேன்னா டிராவிஸ் ஏல ஐடியா இருக்கான்னு அவங்க கேக்குறாங்கன்னா டிராவிஸ் ஏனா என்னன்னு நமக்கு தெரியணும். என்ன கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல். சோ இப்போ நார்மலா வந்து GKE ஐடியா இருக்கான்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு இப்ப தெரியாது. GKE அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் Kubernetes டூல், கூகுள் Kubernetes இன்ஜின். ஜஸ்ட் அவங்க உங்களுடைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எங்கிருந்து கேக்குறாங்கன்றது தெரியும். ஓகேவா? சோ அதோட டூல் நாலேஜை நான் சொல்லல, அந்த டூல் யாரு அப்படின்ற நேம்ஸ். அதனாலதான் இப்ப கிட் படிச்சீங்கன்னா கிட்டுக்கு வேற என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, GitHubக்கு வேற என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, so what is Jenkins புரிஞ்சுதா? Jenkins யூஸ் பண்ணி we can create a CI/CD pipeline. எப்படி எல்லாம் அதுக்கு நம்ம Jenkins வந்து அந்த CI/CD pipeline கிரியேட் பண்ண சொல்லுவோம் அப்படின்றத நாம படிக்க போறது. கிரியேட் பண்ண போறது கிடையாது, பட் எப்படி நம்ம Jenkins யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கிளாஸஸ். சோ இது வரைக்கும் கிளியரா ஆன்லைன்? Yes. Yes. Others? Afrin ஓகேவா? Jenkins என்னன்னு புரிஞ்சுதா? So yes, இப்போ Jenkins உடைய like introduction நான் கொடுத்தேன். What is Jenkins? Jenkins யாரு, என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம சொன்னோம். So Jenkins கான்ஃபிகர் பண்ணலாம். So அதாவது installation of Jenkins. Jenkins எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்றத let us see. Done. So இதுல Jenkins அப்படின்ற டூலுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. இப்போ Gitன்ற டூல் நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்த்திருக்கீங்க. நார்மலா போயிட்டு உங்க மெஷின்ஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.